வணக்கம் மாணவ மாணவிகளே. நேற்றைய வீடியோவில் நாங்கள் ஆங்கிலேயர் கண்டி ராஜ்யத்தினை எவ்வாறு கைப்பற்றினார்கள் என்று பார்த்தோம். அதுல ஃப்ரெட்ரிக் நோத்தினுடைய படையெடுப்பு, தோமஸ் மீட்லேண்ட், ஆளுநர் பிரவுன்ரிக் போன்றவர்கள் தொடர்பான விடயங்களை பார்த்தோம். இன்றைய வீடியோவில் இந்த கண்டி உடன்படிக்கை பற்றியும் அந்நியர் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் பற்றி நோக்குவோம். அதற்கு முதல் நான் மிஸ்ஸஸ் எம் சிவகுமார், ஓய்வு பெற்ற ஆசிரியர். தரம் 11 கல்வி கற்கும் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த பயனுள்ள விடயங்களை இந்த வீடியோ மூலம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாங்கோ இன்றைய வீடியோக்குள்ள போவோம். கண்டி உடன்படிக்கை பற்றி பார்ப்போம். இந்த கண்டி உடன்படிக்கை எத்தனையாம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்டது என்றதை பற்றி பார்ப்போம். அதாவது கண்டி உடன்படிக்கை எத்தனையாம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்டது? 1800 இதுல போடப்பட்டிருக்கு. கண்டி உடன்படிக்கை 1815 ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி கண்டி அரச சபை மண்டபத்தில், அதாவது மகுள் மடுவ மண்டபத்தில் ஆங்கிலேய ஆட்சியின் சார்பாக ஆளுநர் பிரவுன்ரிக் கண்டி மக்கள் சார்பாக அதன் பிரதானிகளுக்கும் இடையே ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்தானது. அந்த ஒப்பந்தத்துக்கு பேர்தான் கண்டி உடன்படிக்கை என்று சொல்லுகின்றோம். அதாவது பிரித்தானிய பிரதிநிதி ஆளுநர் பிரவுன்ரிக், கண்டி மக்களின் பிரதிநிதிகள், பிரதானிகளுக்கு இடையில் உருவான ஒரு ஒப்பந்தம் என்று நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம். 1815 ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி கண்டி அரச சபை மண்டபத்தில்தான் இந்த கண்டி உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. அதே நேரம் கண்டி ராஜ்யம் பிரித்தானியருக்கு அடிமைப்பட்டமையை உத்தியோகபூர்வமாக ஒப்புக்கொண்ட ஒரு ஆவணம் என்று இது சொல்லப்படுகின்றது. அதாவது கண்டி ராஜ்யம் பிரித்தானியருக்கு அடிமைப்பட்டமையை உத்தியோகபூர்வமாக ஒப்புக்கொண்ட ஒரு ஆவணம் தான் இந்த கண்டி உடன்படிக்கை. இந்த கண்டி ராஜ்யத்தை நாங்க மலையக ராஜ்யம் என்று சொல்லியும் சொல்லலாம். அடுத்தது பார்ப்போம். இதுல ஒரு படம் ஒன்று போடப்பட்டிருக்கிறது. 1815 கண்டி உடன்படிக்கையில் கையொப்பமிட முன்னர் பிரித்தானிய கொடியை தாழ்த்தி மீண்டும் சிங்க கொடியை ஏற்றும் வாரிய போல ஸ்ரீ சுமங்கல தேரர். அப்ப இந்த கண்டி உடன்படிக்கையில கையொப்பமிட முதல் என்ன செய்யணும்னு சொன்னால், பிரித்தானிய கொடியை தாழ்த்தி, அதாவது இந்த வாரிய போல ஸ்ரீ சுமங்கல தேரர் சிங்க கொடியை ஏற்றுகிற ஒரு காட்சி இதுல படத்துல தரப்பட்டிருக்கின்றது. அரச சபையில கூடியிருந்தோருக்கு உடன்படிக்கையின் வாசகங்களை வாசித்து விளக்கிய பின்னர் அதில் கையொப்பமிடுவதற்கு முன்னர் இந்த சிங்க கொடியை கீழே இறக்கி முதல் ஆங்கில கொடியைத்தான் ஏற்றினவர்கள். பிறகு இந்த வாரிய போல ஸ்ரீ சுமங்கல தேரர் என்ன செய்தார் என்றால், ஆங்கில கொடியை கீழே இறக்கி சிங்க கொடியை மீளவும் ஏற்றியதாக ஒரு கருத்தொண்டு சொல்லப்படுகின்றது. அப்ப இதன்படி இந்த ஆளுநர் பிரவுன்ரிக்கும் பிரதானிகள் சிலரும் உடன்படிக்கையில் கையொப்பமிட்டிருப்பது மார்ச் மாதம் 10ஆம் தேதி. அப்ப இந்த கண்டி உடன்படிக்கை முதல் கைச்சாத்திடப்பட்ட ஆண்டு 1815 ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு இது ஒரு இந்த ஒப்பந்தம் கையொப்பமிட்டிருப்பது மார்ச் 10ஆம் தேதி என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. மேலும் இந்த கண்டி உடன்படிக்கை என்பது கண்டி ராஜ்யம் பிரித்தானியருக்கு அடிமைப்பட்டதை உத்தியோகபூர்வமாக ஒப்புக்கொண்ட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆவணம். அப்ப இதுல சில வாசகங்கள் இந்த கண்டி ஒப்பந்தத்துல அல்ல கண்டி உடன்படிக்கையில சில முக்கியமான வாசகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முதல் 3 வாசகங்கள் என்ன சொல்லியிருக்கு, 4ஆம் வாசகம் என்ன சொல்லியிருக்கு, அதே போல 5ஆம் வாசகம் என்ன சொல்கிறது, அதே போல ஏனைய வாசகங்கள் என்ன சொல்கிறது என்றதை பற்றி பார்ப்போம். அப்ப கண்டி உடன்படிக்கையில முக்கியமான வாசகங்கள், அதுல முதல் 3 வாசகங்களும் ராசசிங்க மன்னனுக்கும் அவரது உறவினர்களுக்கும் கண்டி ராஜ்யம் சிம்மாசனத்தின் மீது இருந்த சகல உரிமைகளையும் நீக்கிவிட்டது. அப்ப முதல் 3 வாசகங்களையும் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, ராயசிங்க மன்னனுக்கும் அவரது உறவினர்களுக்கும் கண்டி ராஜ்யம் மீது இருந்த சகல அரசு உரிமைகளும் நீக்கப்படுகின்றது. அதுதான், அதாவது இந்த சகல உரிமைகளும் இங்கே அரச உரிமைகள் நீக்கப்படுகிறது முதல் 3 வாசகங்களே. பிறகு 4ஆவது வாசகத்துல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இந்த கண்டி ராஜ்யம் ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு உட்பட்டது என்று சொல்லப்படுகிறது. 4ஆவது வாசகத்துல கண்டி ராஜ்யம் இந்த ஆங்கிலேயரண்டா பிரித்தானியருடைய ஆட்சிக்கு உட்பட்டது. அதே போல 5ஆம் வாசகம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், சாசனமும் கிறிஸ்தவ சமயமும், அதாவது இதுல நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் 5ஆவது வாசகத்துல சாசனமும் கிறிஸ்தவ சமயமும் தடையின்றி செயற்படுவதுடன் புத்த விக்குகளும் விகாரைகளும்
தேவாலயங்களும் பாதுகாக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டது. அப்ப சுருக்கமாச்சுன்னா இந்த சாசனம் கிறிஸ்தவ சமயம் தடையின்றி செயற்படுதலும் பௌத்த பிக்குகளும் விகாரிகளும் தேவாலயங்களும் பாதுகாக்கப்படும் என்றது 4வது வாசகம். ஏனைய வாசகத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் கண்டி ராச்சிய நீதிமுறைமையின் செயற்பாடு விவரிக்கப்பட்டுள்ளது. கண்டி ராச்சிய நீதிமுறை என்ற செயற்பாடு தொடர்பான விடயங்கள் இந்த ஏனைய வாசகங்கள்ல சொல்லப்படுகின்றது. அப்ப கண்டி உடன்படிக்கையில 5 வாசகங்கள். அப்ப அதுல முதல் 3 வாசகம் எதை சொல்கிறது, அதே போல 4வது வாசகத்துலதான் கண்டி ராச்சியம் இந்த பிரித்தானியருடைய ஆட்சிக்கு உட்பட்டது அல்ல ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு உட்பட்டது என்ற விடயம் சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த கண்டி உடன்படிக்கை கையொப்பமானதுடன் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக பாதுகாப்புடன் திகழ்ந்த இந்த நாட்டின் சுதந்திரம் முற்றிலும் இழக்கப்பட்டு இலங்கை முழுமையாக அந்நியர் ஆட்சிக்கு உட்பட்ட நாடாக மாறியது. அப்ப நாங்கள் ஏற்கனவே தெரியும், இலங்கை அதாவது இந்த ஐரோப்பிய இனத்தவர்கள் சொன்ன போர்த்துகேயர், ஒல்லாந்தர், அதே போல இப்ப ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் இலங்கை முழுமையாக ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு உட்படுகின்றது. அந்நியர் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு நாடாக மாறுது. அப்ப இந்த ஒப்பந்தத்தின் மூலம் கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு ஆங்கிலேயர் என்ன செய்யணும்னு சொன்னால் மலைநாட்டு பிரதேச நிர்வாகத்திற்காக ஒரு ஆளுநரின் வதிவிட பிரதிநிதியாக யோன் டொய்லி என்பவரை நியமிக்கினார். அப்ப அவரது அலுவலகத்தை கண்டி நகர்ல நிறுவி அவருக்கு துணையாக சில அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்படுது. பிரித்தானியர் ஆட்சியின் கீழ் பணியாற்ற விரும்பும் பிரதானிகளுக்கு ஆங்கிலேயருடைய ஆட்சியில பல பதவிகளும் வழங்கப்பட்டது. ஆனால் இதற்கு 3 நூற்றாண்டுகளுக்கு மேலாக சுயாதீன ஆட்சிக்கு பழக்கப்பட்டிருந்த கண்டி மக்கள் வெளிநாட்டு ஆட்சியாளர் குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட ஆட்சி முறையின் கீழ் விரும்பியோ விரும்பாமலோ வாழ நேரிட்டது. அப்ப இப்ப என்ன செய்யணும்டா, அந்த கண்டி ஒப்பந்தத்தை பயன்படுத்தி அந்த கண்டி ராஜ்யத்தை தங்களோட ஆதிக்கத்துக்கு உட்படுத்தினர். அப்ப இவ்வாறு இருக்கிற போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த அந்நியர் ஆட்சிக்கு எதிராக அந்த கண்டி மக்கள் விரும்பாததால கண்டியை கைப்பற்றியபடியாலே அது கண்டி மக்களுக்கு விருப்பம் இல்லை. அதற்காக என்ன செய்யணும், அந்நியர் ஆட்சிக்கு எதிராக போராட்டங்கள் தொடங்குகிறது. அப்ப அதுல 2 வகையான போராட்டங்கள் அங்க நடாத்தப்படுகின்றது. முதலாவது போராட்டம் அதாவது 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம். அதான் இதுல தந்திருக்கிறோம். அதாவது 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம். அதை நாங்கள் முதலாவது சுதந்திர போராட்டம் சொல்லலாம். அல்லது அதுக்கு இன்னொரு பெயர் ஊவா வெல்லச கிளர்ச்சி எனவும் சொல்லலாம். அப்ப இதுக்கு கன பெயர்கள் இருக்கு. ஒன்று 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம், அல்லது முதலாவது சுதந்திர போராட்டம், அல்லது ஊவா வெல்லச கிளர்ச்சி என்று சொல்லலாம். இது அந்நியர் ஆட்சிக்கு, அதாவது இந்த ஆங்கிலேயர் அந்த அந்நியர் ஆட்சிக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட போராட்டத்துல இந்த முதலாவது போராட்டம் தான் இந்த முதலாவது சுதந்திர போராட்டம். அதே போல இந்த அந்நியர் ஆட்சிக்கு எதிராக தொடங்கப்பட்ட 2வது போராட்டம் 1848ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம். அதனுடைய மறுபெயர் 2வது சுதந்திர போராட்டம். அப்ப இந்த 2வது சுதந்திர போராட்டம் முதலாவது சுதந்திர போராட்டம் இந்த 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம் முடிந்து 30 வருடங்களுக்கு பிறகுதான் 1848ஆம் ஆண்டு போராட்டம் அந்த 2வது சுதந்திர போராட்டம் தொடங்குகின்றது. அப்ப ஆகவே அந்நியர் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் 2. அப்ப ஒன்று இந்த 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம், முதலாவது சுதந்திர போராட்டம். மற்றது 1848ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம், அது 2வது சுதந்திர போராட்டம். அப்ப நாங்கள் இதுல பார்ப்போம். 1815ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் கண்டியை கைப்பற்றியமையால் ஸ்ரீ விக்ரமராயசிங்க மன்னரின் கொடூர ஆட்சியில் இருந்து கண்டி மக்கள் விடுவிக்கப்பட்டாலும் இந்த மன்னனுடைய ஆட்சியிலிருந்து மக்கள் விடுவிக்கப்படுகின்றனர். அதற்கு பிறகுதான் ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்ட ஆட்சி முறை தொடர்பாக பெருமளவு வரவேற்பு இருக்கவில்லை. அப்ப இதனால 3 நூற்றாண்டுகளாக போர்த்துகேய, ஒல்லாந்தர் முதலிய ஐரோப்பிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக உயிர் தியாகத்துடன் கட்டி காக்கப்பட்ட சுதந்திரம் தற்போது தம்மிடம் இல்லாதிருப்பதை அதிக காலம் செல்வதற்கு முன்னரே கண்டி மக்கள் விளங்கி கொண்டனர். அப்ப இப்ப அவைக்கு ஒரு விரக்தி நிலை ஏற்படுகிறது. என்னன்னு சொன்னால் தாங்கள் இந்த போர்த்துகேயர், ஒல்லாந்தர் இப்படியான ஐரோப்பிய ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து உயிர் தியாகம் செய்து இந்த கண்டி ராஜ்யத்தின் சுதந்திரத்தை தாங்க கட்டி பாதுகாத்து வந்தது. ஆனால் இப்ப இவ்வாறான அந்நியர்கள் திரும்பவும் இதை கைப்பற்றி இருக்கணும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு விரக்தி நிலை காணப்பட்டது. அப்ப இதுக்காகத்தான் அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா 1818, 1848ஆம் ஆண்டில் தாம் பழக்கப்பட்டிருந்த போராட்ட முறைகளை கையாண்டு இந்த ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி கிளர்ந்து எழுதினான், எழுச்சி உருகினான்.
அப்ப இந்த ஆங்கிலேயரால ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சி என குறிப்பிடப்பட்ட இந்த எழுச்சி சுதேசிகளின் பார்வையில் அந்நியரை துரத்தி தாம் இழந்த சுதந்திரத்தை மீளவும் அடைந்து கொள்ள மேற்கொள்ளப்பட்ட ஒரு எத்தனமாக கருதப்படுகிறது. அப்ப இவ என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தாங்கள் கிளர்ந்து எழுந்து இந்த அந்நியர்களை எப்படி சரி துரத்தி தாங்கள் இழந்த சுதந்திரத்தை மீளவும் பெற்றுக்கொள்ளணும். அதற்காக ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சுதந்திர போர்கள்லாம் இந்த ரெண்டு. ஒன்று 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம், மற்றது 1848ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம். அப்ப அதுல நாங்கள் இப்ப இந்த 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். அப்ப இந்த 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம் பற்றி நோக்குகிற போது இங்க நாங்கள் பார்ப்போம் 1817 செப்டம்பர் மாதத்தில் இருந்து 1818ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வரை கண்டியில் நிலவிய இந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான மக்கள் ஆயுத பாணிகளாக கிளர்ந்தெழுந்தமை இந்த முதலாவது சுதந்திர போராட்டம் எனப்படுகின்றது. அப்ப இங்க மக்கள் தான் கிளர்ந்தெழுதினம். அதாவது 1817 செப்டம்பர்ல இருந்து 1818 அக்டோபர் மாதம் வரை இந்த கண்டியில் நிலவிய இந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக மக்கள் ஆயுத பாணிகளாக கிளர்ந்தெழுந்தமை அது முதலாவது சுதந்திர போராட்டம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கண்டியில இந்த ஆங்கிலேயர் ஆட்சி உருவாகி 3 ஆண்டுகள் செல்வதற்கிடையிலேயே இந்த பிரதானிகளும் சாதாரண மக்களும் சேர்ந்து இந்த போராட்டத்திற்கு முன் வந்ததற்கு ஆங்கிலேயர் ஆட்சியில் ஏற்பட்ட கடும் வெறுப்பு தான் காரணம். அப்ப ஏன் மக்கள் கண்டி மக்கள் கிளர்ச்சி செய்ததுன்னு சொன்னால் இந்த ஆங்கிலேயருடைய ஆட்சியில காணப்பட்ட வெறுப்பு தான் காரணம். அப்ப இதனால இந்த முதலாவது சுதந்திர போராட்டம் 1818ஆம் ஆண்டு போராட்டத்திற்கு பொதுமக்கள் தூண்டப்பட்டதற்கான காரணங்கள் பல காணப்பட்டது. அப்ப இந்த 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்திற்கான காரணங்கள் என்ன என்று பார்ப்போம். சுதந்திர போராட்டத்துக்கான காரணங்கள் அதுல நாங்கள் அவர்கள் தூண்டப்பட்டதற்கான காரணம் என்னன்றதை பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது காரணம் தங்களோட சுதந்திரத்தை இழந்தமையும் அரசன் இல்லாமையும் பற்றிய மனவேதனை. இதுல பாருங்க, சுதந்திரத்தை இழந்தமையும் தங்களுக்கண்டு ஒரு அரசன் இல்லாமையும் பற்றிய ஒரு மனவேதனை. அதுதான் இந்த சுதந்திர போராட்டத்திற்கான காரணம் என்று சொல்லப்படுகின்றது. கரையோர பகுதியில் போர்த்துகேய ஒல்லாந்த ஆட்சி நிலவிய போதும் தம்முடைய ஆட்சியில் சுதந்திரத்தை அனுபவித்து வந்த கண்டி மக்கள் இந்த 1815ஆம் ஆண்டை தொடர்ந்து தமக்கு பழக்கப்பட்ட ஆட்சி முறை கைவிட்டு போனமையால் வேதனை அடைந்தனர் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்ப இவன் ஆதங்கம் என்னன்னு சொன்னால், அதாவது தங்கட உதாரணமா கரையோர பகுதியில போர்த்துகேயர் ஒல்லாந்தர் ஆட்சி செய்த போது தங்கட சுதந்திரத்தை ஓரளவு அனுபவித்து வந்தவர்கள் கண்டி மக்கள். ஆனா இப்ப 1815ஆம் ஆண்டு அந்த கண்டி ஒப்பந்தம் கைச்சாத்திட்ட பிறகு அங்க தங்களுக்கு அந்த கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றின பிறகும் தமக்கு பழக்கப்பட்ட ஆட்சி முறை இப்ப கைவிட்டு போனதாலே அவர்கள் வேதனை அடைந்தார்கள் இந்த கண்டி மக்கள். அப்ப நாடு அடிமைப்பட்ட பிறகு பிரித்தானிய அரசரே கண்டி ராஜ்யத்திற்கும் அரசர் என பிரகடனப்படுத்தப்பட்டாலும் ஆனா மக்கள் அந்த அரசனை கண்ணால பார்த்தது இல்லை. அதாவது நாடு பிரித்தானியருடைய ஆட்சிக்கு அடிமைப்பட்டதுன்னு சொன்னாலும் அதற்கு ஒரு பிரித்தானிய அரசர் தான் கண்டி ராஜ்யத்துக்கு அரசன் என்று பிரகடனப்படுத்தப்பட்டாலும் ஆனா அந்த அரசனை மக்கள் கண்ணால காண முடியாது. கண்டி மக்களுக்கு தேவைப்பட்டது ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு நாட்டில் உள்ள கண்காணாத மன்னர் அல்ல, தமது தலைநகரில் வாழ்ந்து தமது துன்பதுயரங்களை முன்வைத்து நிவாரணம் பெறக்கூடிய ஒரு மன்னர் ஒருவரே ஆகும். அப்ப சொல்லணும் என்னடா, தங்களுக்கு கண்ணுக்கு முன்னால தங்களுடைய துன்பதுயரங்களை எல்லாம் பார்த்து ஒரு நிவாரணம் தரக்கூடிய ஒரு மன்னன் தான் கண்ணுக்கு முன்னே இருக்க வேணும். அப்ப இப்படியான ஒரு இடத்துல மன்னர் ஒருவர் இல்லாமை தாங்கள் ஒரு அனாதரவானவர்கள் என்ற உணர்வு கண்டி மக்களிடையே காணப்பட்டது. அப்ப இவர்களுக்கு மன்னர் இல்லை என்றதான் அவர்களுடைய அந்த ஒரு ஆதங்கமாக காணப்பட்டது. தாங்கள் ஒரு அனாதரவானவர்கள் என்ற ஒரு வெறுப்பு நிலை. இதனால் மலைநாட்டில வாழ்ந்த பிக்கு ஒருவர் பாடியதாக கூறப்படும் கவிதையில் அரசர் ஒருவர் இல்லாமையால் அவர்கள் அடையும் மனச்சஞ்சலத்தை சொல்கிறார். இது ஒரு பாட்டொன்று பாருங்க. கவிதை: ஐயோ எறும்புகளே, உங்களுக்கென்று அரசர் இருக்கின்றார், நாம் என்ன செய்வது, இது எங்கள் விதியா. அப்ப எறும்புகளை பார்த்து உங்களுக்கு ஒரு அரசன் இருக்கான். எறும்புகள் ஊர்ந்து போகிற போது ஒரு வரிசையாக போய்கொண்டிருக்கும். அப்ப ஏதோ ஒரு தலைமைத்துவத்தினுடைய அடிப்படையில்தான் அந்த எறும்புகள் போய்கொண்டிருக்கிறது நேர்வையாக. ஆனால் இங்க அவைக்கு ஒரு அரசனோ ஏதோ அவைக்கு ஒரு வழி நடத்தல் இருக்கு. ஆனால் அரசர் ஒருவர் வாய்க்க பெற்றால் அன்று பாற்றோர் உண்போம், ஊர்வலம் போவோம், சாதுநாதத்தை முழங்குவோம். அப்ப தங்களுக்கண்டு ஒரு அரசர் ஒரு ஆள் கிடைத்தால் பாற்றோர் உண்டு, ஊர்வலம் போய்
சாதுநாதத்தை முழங்குவோம் என்று சொல்லி இங்க வந்து ஒரு கவிதை ஒன்று ஒரு பிக்குவால பாடப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இதுல ஒரு படம் காணப்பட்டிருக்கு. அதாவது வந்து ஸ்ரீ விக்ரமராய சிங்க மன்னருடைய சிம்மாசனம் என்ற சிம்மாசன கதிரை இதுல காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்தது பிரச்சனை சமய கலாச்சார பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் உருவானமை. அப்ப இதுல நாங்கள் இப்ப இந்த 1818ஆம் ஆண்டு, அதாவது முதலாவது சுதந்திர போராட்டத்துக்கான காரணங்கள் தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுல முதலாவது காரணம் சுதந்திரத்தை இழந்தமையும் அரசன் இல்லாமையும் பற்றிய மனவேதனை, அது ஒரு காரணம், இந்த போராட்டத்துக்கான ஒரு காரணம். இரண்டாவது காரணம் சமய கலாச்சார பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் உருவானமை. அது வந்து இரண்டாவது காரணம். அதாவது சமய கலாச்சார பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் அங்க உருவானமை. கண்டி உடன்படிக்கையின் 5வது வாசகத்தில் பௌத்த சமயத்தை பாதுகாப்பதாக ஆங்கிலேயர் வாக்குறுதி அளித்தாலும் அந்த மதத்தை சாராத வெளிநாட்டவர்களால் பௌத்தத்தை பின்பற்றும் அரசர் ஒருவரால் வழங்கப்படும் பாதுகாப்பு கிடைக்கும் என கண்டி மக்கள் நம்ப தயாராக இருக்கவில்லை. அப்ப அந்த கவிதையில அரசர் ஒருவர் கிடைக்க பெற்றால் ஊர்வலம் செல்லவும் சாதுநாதத்தை முழங்கவும் தயாராக இருப்பதில் இருந்து அவர்களுடைய நிலைமை இங்க விளங்குகின்றது. அப்ப இங்க பௌத்த உரிமையார் போராட்டத்திற்கு உதவியமையும் இதற்கு இன்னொரு காரணம். அப்ப இந்த முதலாவது சுதந்திர போராட்டத்தினுடைய அடுத்த காரணம் வந்து இந்த போராட்டத்துக்கு பௌத்த உரிமையார் உதவி இருக்கணும். அதே நேரம் வெளிநாட்டவரின் ஆட்சியில் தமது கலாச்சாரமும் சம்பிரதாயங்களும் அழிந்து போகும் என்ற பயம் மக்கள் மனதில் குடிகொண்டிருந்தது. அப்ப கண்டிய மக்களின் மனதில இவர்கள் வந்து ஒரு அந்நியர், அப்ப இவனுடைய ஆட்சியால தங்களோட கலாச்சாரம் சம்பிரதாயம் எல்லாம் அழிந்து போகும் என்று சொல்லி மக்களுக்கு ஒரு பயம் வந்தது. எனவே மன்னர் ஆட்சியில பழைய சம்பிரதாயங்களை பாதுகாத்தல் அரசர் ஒருவருடைய கடமையாகும். அப்ப அதே போல அரச மாளிகை, அரச சபை நிர்வாகம் என்பவை தொடர்பான பல சம்பிரதாயங்கள் காணப்பட்டது. அப்ப பழைய ஆட்சியில் தத்தமது பதவிக்கு தகுந்த ஆடை ஆவரணங்கள் அணியப்பட்டமை அவற்றினுடைய கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் ஆகும் என்றாலும் இந்த கண்டி நகர்ல இந்த ஆங்கிலேய அதிகாரிகள் இப்படியான சம்பிரதாயங்களை எல்லாம் கொண்டவர்கள் அல்ல. அப்ப அவைண்ட பழைய ஆட்சியில இருந்த கௌரவங்கள் சம்பிரதாயங்கள் அதுகள் எல்லாம் வந்து ஆடை ஆபரணங்கள் அணியப்பட்டமை அதெல்லாம் அவைண்ட பழைய சம்பிரதாயம் கண்டிய மக்களின். ஆனா இவைக்கு வந்து இந்த ஆங்கிலேயர் அப்படியான சம்பிரதாயங்கள் ஆடை அணிகளை கொண்டவர்கள் அல்ல என்று சொல்லி சொல்லினார். இதனால் சமய ரீதியிலும் கலாச்சார ரீதியிலும் இந்த ஆங்கிலேயருக்கும் கண்டியர்களுக்கும் இடையில ஒரு இடைவெளி உருவாகிறது. அப்ப இதனாலையும் இந்த கண்டியர்களிடையே சுதந்திர உணர்வை தூண்டுவதற்கான ஒரு காரணியாக அமைந்தது. அப்ப ஆகவே இங்க சமய கலாச்சார பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டமையும் ஒரு காரணம் முதலாவது சுதந்திர போராட்டம் ஏற்பட. அடுத்தது வந்து மூன்றாவது காரணம் மலைநாட்டு பிரதானிகளுக்கு ஏற்பட்ட தாக்கம். இந்த உடன்படிக்கைக்கு ஏற்ப இந்த கண்டி உடன்படிக்கை 1815ஆம் ஆண்டு கண்டி உடன்படிக்கைக்கு ஏற்ப கண்டி ராஜ்ய பாரம்பரிய பதவிகளை ஆங்கிலேயர் தொடர்ந்து பேணி வந்தாலும் பிரதானிகளின் அதிகாரமும் சமூக நிலைமையும் பாதுகாப்பாக இருக்கவில்லை. அப்ப இங்க கண்டி ராஜ்யத்தின் பாரம்பரிய பதவிகளை ஆங்கிலேயர் தான் பேணி வந்தாலும் இந்த பிரதானிகளுடைய அதிகாரம் சமூக நிலைமை பாதுகாப்பாக இல்லை. அப்ப பிரித்தானிய பட வீரர்கள் தமக்குரிய மரியாதையை வழங்குவதில்லை என்று பிரதானிகள் டொய்லியிடம் முறைப்பாடு செய்திருந்தனர். அப்ப பிரதானிகளின் சம்பிரதாய பூர்வ வருமான வழிகளும் ஆங்கிலேயரால பாதிக்கப்பட்டது. ஆங்கிலேயர் தெருக்கடவைகளுக்கு வரியை அகற்றியமையால் பிரதானிகள் அதன் மூலம் பெற்ற வருமானத்தை எல்லாம் இழந்தார்கள். அதே போல பிரதானிகளுக்கு பாரம்பரிய உரிமையாக இருந்த பதவி நிலைமைகளை மாற்றியமைக்கவும் ஆங்கிலேயரால் முடிந்தது. அப்ப எனவே இந்த கண்டி ராஜ்யத்தின் போக்குவரத்து கடமைகளுக்கு பொறுப்பாக இருந்த மடிகே முகாந்திரம் பதவிக்கு இதுவரை சிங்களவர்களே நியமிக்கப்படும் வழக்கம் இருந்தது. ஆனா ஆங்கிலேயர் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த நிலைமையை கவனத்துல கொள்ளாமல் ஒரு முஸ்லிம் முகாந்திரம் ஒருவர், அந்த முஸ்லிம் முகாந்திரத்தின் பேர் வந்து ஹஜ்ஜி மரிக்கார் என்ற ஒரு முஸ்லிம் ஒருவரை முகாந்திரம் பதவிக்கு நியமித்தனர். அப்ப இதனால இந்த ஊவா வெல்லச பிரதேச பிரதானிகளிடையே மனச்சஞ்சலம் ஏற்பட்டது. அப்ப இதனால இந்த பிரதானிகளுடைய அந்தஸ்திக்கும் சலுகைகளுக்கும் வருமான வழிமுறைகளுக்கும் தாக்கம் ஏற்பட்டமையால் அவர்கள் போராட்டத்திற்கு தலைமை தாங்க முன்வந்தனர். அப்ப இதுவும் ஒரு காரணம், மலைநாட்டு பிரதானிகளுக்கு ஏற்பட்ட தாக்கம். ஏன்னு சொன்னா அவைய வருமான வழிகள் முடக்கப்பட்டது. பிறகு வந்து அந்த ஹஜ்ஜி மரிக்கார் என்ற முஸ்லிம் ஒருவர் முகாந்திரம் பதவிக்கு நியமிக்கப்பட்டமே இதெல்லாம் அந்த பிரதேச பிரதானிகளிடையே பெரிய மன சஞ்சலத்தை ஏற்படுத்தி இருந்தது. அப்ப இது வந்து இந்த 1818ஆம் ஆண்டு அந்த முதலாவது சுதந்திர போராட்டத்துக்கான காரணிகள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. காரணங்கள், போராட்டத்துக்கான காரணங்கள்.
அதே போல இந்த முதலாவது சுதந்திர போராட்டத்தினுடைய இயல்பு என்றால் அந்த பண்புகள். அப்ப நாங்கள் இப்ப முதல் பார்த்தது 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்துக்கான காரணங்கள்லாம் பார்த்த நாங்கள். அதே நேரம் இந்த 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம் ஏற்பட்டமைக்கும் ஒரு உடனடி காரணமும் சொல்லப்படுகின்றது. சுதந்திர போராட்டம் ஏற்பட்டமைக்கான உடனடி காரணம் என்னன்னு கேட்கலாம். இது நான் சொன்னதெல்லாம் ஏனைய காரணங்கள். இந்த 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம் ஏற்பட்டதற்கான உடனடி காரணம் என்னன்னு சொன்னால், சிங்கள மக்கள் அதிக அளவு வாழ்கின்ற ஊவா வெல்லச பகுதியில் முஸ்லிம்களுக்கென புறம்பான முகாந்திரம் அமைக்கப்பட்டு கட்சி மரிக்கார் நியமிக்கப்பட்டமையால் ஆத்திரம் கொண்ட சிங்கள மக்களும் பிரதானிகளும் இந்த 1818ஆம் ஆண்டு பிரித்தானியருக்கு எதிராக கலகம் செய்தார்கள். அப்ப அது அங்க நாங்கள் அந்த உடனடி காரணமாக சொல்லுகிறோம். இந்த முதலாவது சுதந்திர போராட்டம் நடைபெறுவதற்கான ஒரு உடனடி காரணம் ஊவா வெல்லச கிளர்ச்சி என்று சொல்லியும் அது சொல்லப்படுகின்றது. அதாவது ஊவா வெல்லச கிளர்ச்சி தான் உடனடி காரணம். அதே போல இதுல நாங்கள் சொன்ன மாதிரி இந்த போராட்டத்தின் இயல்பு என்ன? இந்த முதலாவது சுதந்திர போராட்டத்தின் இயல்பு, ஆங்கிலேயர் ஆட்சியின் மீது கண்டியர்களுக்கு வெறுப்பு வளர்ந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் சிம்மாசனத்துக்கு உரிமை கோரி துரைசாமி என்ற ஒருவர் வெல்லச பிரதேசத்தில் வழிபட்டார். இவர் கொகு கும்புரே ரட்டேராள போன்ற பிராந்திய தலைவர்களின் உதவியுடன் அரசுரிமையை பெற்றுக்கொள்ள மக்களை ஒன்று திரட்டுவதாக மதுரையில் அரச அதிபரான டாக்லஸ் வில்சன் அறிந்து கொண்டார். உடனே துரைசாமியை கைது செய்ய டாக்லஸ் வில்சன் முகாந்திரம் கைஜிமரிக்கார் உட்பட ஒரு குழுவினரை அனுப்பி வைத்தார். அங்கு சென்ற வேளையில் அவர்கள் போராளிகளால் கொலை செய்யப்பட்டனர். இதற்கு பிறகு டாக்லஸ் வில்சன் அங்கு சென்ற வேளையில் அவர் போராளியின் தாக்குதல்களால் உயிரிழந்தார் என்று சொல்லப்படுகிறது. வெல்லச பிரதேச மக்கள் துரைசாமியை சூழ ஒன்றுபடுவதைக் கண்ட அரசாங்கம் நிலைமையை கட்டுப்படுத்த ஊவாவுக்கு பொறுப்பான ஒரு தலைவர், அதாவது கெப்பெட்டி பொல திசாவை என்பவரை அனுப்பி வைத்தது என்றாலும் அவர் தன்னுடன் வந்த ஆங்கிலப்படையை திருப்பி அனுப்பிவிட்டு போராளிகளுடன் சேர்ந்து கொண்டார். இங்க கெப்பெட்டி பொல திசாவை அனுப்பப்பட்டாலும் அவர் என்ன செய்யறார்? தம்முடன் வந்த ஆங்கிலப்படையை திருப்பி போட்டு இங்க போராளிகளோட சேர்ந்து கொண்டார். இவ்வாறு அவர் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன்வந்ததால கண்டி பிரதானிகள் பலரும் போராட்டத்துல பங்கெடுக்க முன்வந்தனர். இப்ப இந்த கண்டி பிரதேசம் முழுக்க போராட்டம் பரவுவதற்கு இது ஒரு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. ஆனால் முக்கியமான பிரதானிகள்ல மொல்லிக்கொடையும் எக்னெலி கொடையும் மாத்திரம் இந்த போராட்டத்துல கலந்து கொள்ளவில்லை. இங்க கெப்பட்டி போல வேண்டிய வழிநடத்தல தான் இந்த போராளிகளால துரைசாமி கண்டியின் மன்னராக பிரகடனப்படுத்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்றது. அதே நேரம் இதுல மன்னரின் மகாதிகாரமாக பிரதானியான கெப்பெட்டி போல நியமனம் செய்யப்பட்டார். இந்த நாட்டு அரசுரிமையின் குறியீடாக கொள்ளப்பட்ட புனித தந்தம், அதாவது நாங்க புனித தந்ததாதன்னு சொல்லலாம். இது போராளிகளின் கைவசமானவை ஆங்கிலேயர் எதிர்நோக்கிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக காணப்பட்டது. எகல போல போராட்டத்தில் கலந்து கொள்ளாதபடினும் போராட்டத்தை முன்னெடுக்கும் பிரதானிகளுடன் ஒரு நெருங்கிய தொடர்பை வைத்ததாக இந்த ஆங்கிலேய அதிகாரிகள் சந்தேகம் வர தொடங்கினார்கள். இதனாலே அவர் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. போராட்டத்தை அடக்க, இந்த முதலாவது சுதந்திர போராட்டத்தை அடக்க ஆங்கிலேயர் மிக கடுமையான நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொண்டனர். அதுல 1818 பிப்ரவரி மாதத்தில் ஆளுநர் கண்டி பிரதேசத்திற்கு இராணுவ சட்டத்தை பிரகடனம் செய்தார். கரையோரத்தில் இருந்த ஆங்கில படை கண்டிக்கு அனுப்பி வைத்தார். போராட்டத்தை அடக்க ஆங்கிலேயர் இந்த நிலத்தை பாலடைய செய்யும் கொள்கையை கையாண்டனர். கிராமங்களுக்கு தீயிட்டனர். மக்களின் சொத்துக்களை அழித்தல், இயன்ற அளவுக்கு மக்களை கைது செய்து இராணுவ சட்டப்படி தண்டனை வழங்குதல் எல்லாம் சர்வசாதாரணமாக காணப்பட்டது. இதெல்லாம் ஒரு பெரிய கடும் அடக்குமுறையாக காணப்பட்டது. ஆங்கிலேயருடைய இந்த அடக்குமுறையால நீண்ட கால போராட்டம் ஒன்றுக்கு முகம் கொடுக்க போராளிகளால் இயலவில்லை. இதனால போராட்ட தலைவர்கள் பலரையும் கைது செய்ய ஆங்கிலேயரால் முடியுமாய் இருந்தது. அதுல இந்த கைதானவற்ற பெயர்கள் தந்திருக்கணும். ஆங்கிலேயரால கொப்பே கடுவ கலகெதர மொகட்டால கதிர்காம பசநாயக்க நிலைமை கூட்டாவே ரட்டேரால எகலப்பொல அதிகாரம் போன்ற தலைவர்கள் அவ்வாறு கைதானவர்கள்ல சிலராக சொல்லப்படுகின்றனர். இங்க மிக முக்கியமான தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதே போல இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதெல்லாம் இந்த போராட்டத்தின் இயல்புகளாகத்தான் சொல்லப்படுகின்றது. இந்த முதலாம் சுதந்திர போராட்டத்தின்
விளைவு இயல்புகள். போராட்டத்தில் அரசனாக குறிப்பிடப்பட்டவர் உண்மையான துரைசாமி அல்ல என்றும், அவருக்கு அரசுரிமை இல்லை என்றும், அவர் ஒரு போலியானவர் என்று சொல்லியும் ஆங்கிலேயர் பிரச்சாரம் செய்தனர். ஆனால் இந்த போராட்டத்தின் தலைவர்களான கெப்பெட்டிபொல, மடுகல்ல, பிலிமத்தலாவ ஆகியோருக்கு இடையிலேயும் இந்த கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு பின்னர் 1818ஆம் ஆண்டு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் போராட்டம் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டது. அதுல அக்டோபர் மாதத்துல கெப்பெட்டிபொலவும் மடுகல்லேயும் கைது செய்யப்பட்டனர். இராணுவ நீதிமன்றம் முன் நிறுத்தப்பட்டு தலைவர் இருவருக்கும் மரண தண்டனையும் விதிக்கப்பட்டது. அப்ப இதற்கு பிறகு 1818ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி ஆங்கிலேயரால் இந்த கெப்பெட்டிபொலவும் மடுகல்லவும் சிரச்சேதம் செய்யப்பட்டனர் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இதுல இந்த இவர்களுடைய அந்த போராட்டத்தினுடைய இயல்புகளும் பிறகு அந்த வெள்ளச கலவரத்தை அடக்கிறதுக்கு பிரித்தானியர் முன்னெடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த முதலாவது சுதந்திர போராட்டம் கடைசியில தோல்வி அடைகிறதாக காணப்படுகின்றது. அந்த போராட்டம் தோல்வி அடைகிறது. அப்ப அந்த போராட்டம் தோல்வியுற்றமைக்கான காரணங்கள் என்ன? இப்ப ஏன் இந்த முதலாவது சுதந்திர போராட்டம் தோல்வி அடைந்தது? அப்ப அதோட பாயிண்ட்ஸை நான் சொன்னேன்னு சொன்னால், ஒன்று ஆங்கிலேயர் கையாண்ட ஒரு கடுமையான அடக்குமுறை கொள்கை. அதுதான் இந்த போராட்டம் தோல்வி அடைந்ததற்கான முதலாவது காரணம். ஆங்கிலேயர் கையாண்ட கடுமையான அடக்குமுறை கொள்கை. இரண்டாவது என்னன்னு சொன்னால், நீண்டகால போராட்டத்திற்கு தேவைப்பட்ட ஆயுதங்களோ வளங்களோ கண்டியரிடம் காணப்படாமை, அது ஒரு காரணம். மூன்றாவது காரணம் போராட்டம் ஒழுங்காக திட்டமிடப்படாமை. திட்டமிடல் என்றது இல்லாதாலையும் இந்த போராட்டம் தோல்வி அடைந்திருக்கு. அதே போல அரசனாக தன்னை பிரகடனப்படுத்திய நபர் அரசுரிமையற்ற போலியானவன் என தெரிய வந்தமை, அதுவும் இந்த போராட்டம் தோல்வி அடைந்ததற்கு ஒரு காரணம். அதே போல ஐந்தாவது காரணம் புனித தந்ததாதுவை பிரித்தானியர் கைப்பற்றி கொண்டமை, அதுவும் இந்த 1818ஆம் ஆண்டு போராட்டம் தோல்வி அடைவதற்கான காரணமாக சொல்லப்படுகின்றது. இப்ப நாங்கள் இந்த இவ்வளவு நேரம் பார்த்தது இந்த முதலாவது சுதந்திர போராட்டம். இந்த முதலாவது சுதந்திர போராட்டம் என்றால் என்ன, அது எத்தனையாம் ஆண்டு இடம்பெற்றது, அதனுடைய மறுபெயர்கள் என்ன என்றெல்லாம் இதுல நாங்கள் பார்த்தனாங்கள். இப்ப இதுல நாங்கள் இப்ப இந்த மீட்டல் வினாவிடை என்ற ஒரு விடயத்தை நாங்கள் அதுல நோக்குவோம். அதுல நாங்கள் முதலாவது வினாவை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால், முதலாவது வினா, கண்டி உடன்படிக்கை எத்தனையாம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்டது? கண்டி உடன்படிக்கை எத்தனையாம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்டது? 1815ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் திகதி கண்டி அரச சபை, அதாவது மகுள் மடுவ மண்டபத்தில் கைச்சாத்திடப்பட்டது. அப்ப அதுதான் முதலாவது கண்டி உடன்படிக்கை எத்தனையாம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்டது. இரண்டாவது வினா, கண்டி உடன்படிக்கையின் முக்கியமான வாசகங்களை குறிப்பிடுக. முதலாவது வாசகம், முதல் 3 வாசகங்கள் ராஜசிங்க மன்னனுக்கும் அவரது உறவினர்களுக்கும் கண்டிராட்சியம் மீதிருந்த சகல அரசுரிமைகளை நீக்கப்படுகின்றது. முதல் 3 வாசகங்கள். 4ஆம் வாசகம், கண்டி ராஜ்யம் பிரித்தானியரின் ஆட்சிக்கு உட்பட்டது. 5ஆம் வாசகம், சாசனமும் கிறிஸ்தவ சமயமும் தடையின்றி செயற்படுதல், பௌத்த பிக்குகளும் விகாரைகளும் தேவாலயங்களும் பாதுகாக்கப்படும். ஏனைய வாசகங்கள் கண்டி ராஜ்ய நீதிமுறையின் செயற்பாடு தொடர்பானது. இது கண்டி உடன்படிக்கையின் முக்கியமான வாசகங்களாக சொல்லப்படுகிறது. 3வது வினா, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை பெயரிடுக, அல்லது அந்நியர் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை பெயரிடுக. முதலாவது போராட்டம், 1 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம், அல்லது முதலாவது சுதந்திர போராட்டம், அல்லது ஊவா வெல்லச கிளர்ச்சி. இது இவ்வளவு முதலாவது. அதுல 2வது போராட்டம் 1848ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம், அல்லது 2வது சுதந்திர போராட்டம் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தது 3வது வினாவை எடுத்துக்கொள்வோம். 3வது வினா, சுதந்திரத்தை 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்திற்கான காரணங்களை பெயரிடுக. 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்திற்கான காரணங்களை குறிப்பிடுக. அதுல முதலாவது காரணம், சுதந்திரத்தை இழந்தமையும் அரசன் இல்லாமை பற்றிய மனவேதனையும்.
இரண்டாவது, மிக தொலைவில் வசிக்கின்ற கண்ணால் காண முடியாத அரசனால் தாம் ஆளப்படுவது கண்டி மக்களுக்கு பொருத்தமற்ற ஒன்றாக அமைந்தமை. அதே போல அதுல அடுத்த பாயிண்ட், சமய கலாச்சார பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் உருவானமை. அடுத்த பாயிண்ட், வெளிநாட்டவரின் ஆட்சியில் தமது கலாச்சாரமும் சம்பிரதாயங்களும் அழிந்து போகும் என்ற மனப்பயம். அடுத்தது, சமய ரீதியிலும் கலாச்சார ரீதியிலும் ஆங்கிலேயருக்கும் கண்டியர்களுக்கும் இடைவெளி உருவாகியமை. அடுத்தது, மலைநாட்டு பிரதானிகளுக்கு ஏற்பட்ட தாக்கம். அடுத்தது, பிரதானிகளின் சலுகைகளும் வருமான மார்க்கங்களும் இல்லாமல் போனமை. அதில் அடுத்தது, மலையக சிங்களவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் பதவி நிலைமைகள் மாற்றியமைக்கப்பட்டன. அதே போல மடிகே, அடுத்தது மடிகே முகாந்திரம் பதவிக்கு ஹஜ்ஜி மரிக்கார் என்ற முஸ்லிம் முகாந்திரமாக நியமிக்கப்பட்டமை. அதில் அடுத்தது, பிரதானிகளின் அதிகாரமும் சமூக நிலைமையும் பாதுகாப்பானதாக இருக்காமை. அப்ப இவ்வளவு இந்த 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்திற்கான காரணங்களாக சொல்லப்படுகின்றது. அடுத்த வினா, 1818ஆம் ஆண்டு போராட்டத்தின் இயல்புகளை குறிப்பிடுக. முதலாவது சுதந்திர போராட்டத்தின் இயல்புகளை குறிப்பிடுக. முதலாவது, கண்டி சிம்மாசனத்திற்கு உரிமை கோரி துரைசாமி என்பவர் வெல்லச பிரதேசத்தில் உருவாதல். இரண்டாவது, பதுளை அரச அதிபர் டக்ளஸ் வில்சன் முகாந்திரம் ஹஜ்ஜி மரிக்கார் உட்பட குழு ஒன்றை அனுப்புதல். அதுல மூன்றாவது, போராளிகளால் அனைவரும் கொலை செய்யப்படல். அதுல நாலாவது, பிரித்தானிய அரசு கெப்பட்டிபொல திசாவை தலைமையில் ஊவாவுக்கு படியை அனுப்பி வைத்தல். அதனை அடுத்தது, திசாவை ஆங்கிலேய படைகளை அனுப்பிவிட்டு போராளிகளுடன் இணைந்து கொண்டமை. அதில் அடுத்த அம்சம், திசாவையின் வழிநடத்தலில் துரைசாமி கண்டியின் மன்னராக பிரகடனம் செய்தல் கண்டது. அதுல அடுத்த கேள்வி, ஊவா வெல்லச கலவரத்தை அடக்குவதற்கு பிரித்தானியர் முன்னெடுத்த நடவடிக்கைகள் இவை. ஊவா வெல்லச கலவரத்தை அடக்குவதற்கு பிரித்தானியர் முன்னெடுத்த நடவடிக்கைகள் இவை. ஒன்று, கண்டி பிரதேசத்தில் இராணுவ சட்டத்தை பிரகடனம் செய்தமை. இரண்டு, ஆங்கிலேய படை கண்டிக்கு செல்லுதல். மூன்று, பால்நில கொள்கையை கையாளுதல். அடுத்தது, கிராமங்களுக்கு தீயிடல். அடுத்தது, மக்களின் சொத்துக்களை அழித்தல். அடுத்த அம்சம், இயன்றளவு மக்களை கைது செய்து இராணுவ சட்டப்படி தண்டனை வழங்குதல். அதில் அடுத்த அம்சம், போராளிகளால் அரசனாக குறிப்பிட்ட துரைசாமி உண்மையானவர் அல்ல, அதே நேரம் அவருக்கு அரசுரிமை இல்லை என பிரகடனம் செய்தல். அப்ப அதுல அது முக்கியமாக அந்த முக்கியமான வினாக்கள் அதுல சொல்லி இருக்கிறேன். இதுல இந்த முதலாவது சுதந்திர போராட்டத்திற்கான அடுத்த கடைசி வினா, முதலாவது சுதந்திர போராட்டத்திற்கான உடனடி காரணத்தை குறிப்பிடுக. முதலாவது சுதந்திர போராட்டம் என்றால் 1818ஆம் ஆண்டு பிராக்கெட்டுக்குள்ள போராட்டத்திற்கான உடனடி காரணம் யாது? சிங்கள மக்கள் அதிகளவு வாழ்கின்ற ஊவா வெல்லச பகுதிகளிலே முஸ்லிம்களுக்கென புறம்பான முகாந்திரம் அமைக்கப்பட்டு ஹஜ்ஜி மரிக்கார் நியமிக்கப்பட்டமையால் ஆத்திரங்கொண்ட சிங்கள மக்களும் பிரதானிகளும் 1818ஆம் ஆண்டு பிரித்தானியருக்கு எதிராக கலகம் செய்தமையே இந்த உடனடி காரணமாக கருதப்படுகின்றது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்துடன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள்ல உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள். வரலாறு பாடம் தொடர்பான படவேலைகள் அல்லது பல்தேர்வு வினாக்கள் அல்லது பகுதி 2 தொடர்பான வினாக்கள் தேவை என்றால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.